எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 189வது எபிசோடாக்கும். அது இந்த ஆழ்மனசின் அற்புத சக்திகள்ங்கிற புக் ரிவ்யூ பண்ணும்போது அது 39வது வீடியோ இது. ஸோ பார்ட் 39. ஓகே, இதில் நம்ம புதுசாக ஒரு அத்தியாயம் தொடங்குகிறோம். அதாவது 12வது அத்தியாயம். இந்த 12வது அத்தியாயத்தோட தலைப்பு என்ன கொடுத்துருக்காருன்னா, சயின்டிஸ்ட் யூஸ் த சப்கான்ஷியஸ் மைண்ட். சயின்டிஸ்ட்டுங்கன்னா இந்த ஆராய்ச்சி பண்ணுறது. இதில் சயின்ஸுன்னு இந்த டெஸ்ட் டியூப்பில் பண்ணுறது, லெபார்ட்ரியில் பண்ணுறது, அவங்களுக்கு மட்டும் இல்லை சயின்டிஸ்ட்டுன்னு பேர். பொதுவாகவே எந்த ஒரு லைனில் ஆராய்ச்சி பண்ணாலும் அவங்கள நம்ம ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த சாப்டரில் சயின்டிஸ்ட்டு எப்படி அவங்களோட ஆழ்மனசோட சக்தியை பயன்படுத்தி பெரிய ஆளானாங்க, அவங்களோட கண்டுபிடிப்புகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இது. இப்போ இந்த வீடியோ, சயின்டிஸ்டா? நான் சயின்டிஸ்ட் இல்லை மேடம், நீங்கள் வேறு. இங்கே தினமும் கைக்கும் வாய்க்குமே நாங்கள் போராடிட்டுருக்கோம். இதில் சயின்டிஸ்ட் எங்கே ஆகிறது? வீட்டு வேலையும் ஆஃபீஸ் வேலையுமே சரியாக இருக்குது, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதையும் நீங்கள் பொறுமையாக கேளுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, அதில் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு. இல்லைன்னா எனக்கு கூட இதெல்லாம் தள்ளிட்டு, எங்கள் 12வது சாப்டரில் சயின்டிஸ்ட்டை சொல்லியிருக்காரு, 13வது சாப்டரில் தூக்கத்தை சொல்லியிருக்காரு, இது சொல்லியிருக்காரு, அது சொல்லியிருக்காருன்னு நானும் அடித்து விட்டுட்டு போகலாம். நான் ஏன் மெனக்கெட்டு ஒவ்வொரு சாப்டர்லேயும் சின்ன சின்ன வீடியோவாக எத்தனை வீடியோ பண்ணால் இது பொதுமக்களை போய் சேரும், எல்லாத்தையும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தோட, நல்ல நோக்கத்தோடு நானும் சின்ன சின்ன வீடியோவாக விலாவாரியாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எடுத்தோடனே ஹெட்டிங்கை பார்த்தாச்சு சயின்டிஸ்ட்டு, நான் சயின்டிஸ்ட்லாம் இல்லை, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒன்று, நாளைக்கு நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம். எனக்கெல்லாம் வயசாகி போச்சு, இந்த நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கெல்லாம் வயசாகி போச்சு, நான் என்னத்தை கண்டுபிடிக்க போகிறேன் புதுசாக அப்படின்னு சொல்கிறவங்க. உங்கள் பசங்க சில சமயம் சயின்டிஸ்ட் ஆகலாம். உங்கள் கூட இருக்கவங்க யாருக்காவது சயின்டிஸ்ட் ஆகிற ஆசை இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனப்படும். ஒன்றும் இல்லையா, எனக்கு சயின்டிஸ்ட் பக்கம் தலை வச்சு படுக்கவே எனக்கு தெரியாது, வேண்டவே வேண்டாம். பெரிய பெரிய ஆளுங்க, அறிஞர்கள், மாமேதைகள், உலகம் போற்றும் மாமேதைகள், அவங்கள்லாம் அவங்கவுங்க ஆழ்மனசை உபயோகித்து எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காங்க, உலகத்து மக்களுக்காக எவ்வளவெல்லாம் பாடுபட்டு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது வேறு ஒன்றும் நம்ம செய்ய வேண்டாம். அதே ஆழ்மனசு எனக்கும் இருக்குது. அப்போ நான் ஏன் என்னோடய ஆழ்மனசை பயன்படுத்தி பெரிய ஆளாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே போதும். புரியுதா? அப்போது எப்போ யாருக்கு இந்த மாதிரியெல்லாம் நல்ல எண்ணங்கள் தோணும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் இதையெல்லாம் ரொம்பவே சீரியஸாக எடுத்து சின்சியராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவோ விஷயங்கள் அதுக்காக ஒதுக்கி வச்சு சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் இதெல்லாம் பயன்படும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. இப்போ சயின்டிஸ்டெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வருஷக்கணக்காக சாப்பிடாம தூங்காமல் வேறு எந்த வேலையும் பார்க்காம இதே கதின்னு இருந்து அவங்க கண்டுபிடிப்புகளெல்லாம் உலகத்து சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு ஆராய்ச்சியில் இறங்கும்போது நான் பெரிய ஆளாவேன், எனக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லாம் அவங்க ஆரம்பிக்கிறது. ஏதாவது நல்லது பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லைன்னா அவங்களுக்கு பிறப்பிலே அந்த ஆராய்ச்சியை செய்கிற குணம் இருக்குது. அதனால் அவங்க அந்த லைனில் பெரிய வர்றாங்க. அப்போது ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது பல இடத்துலேருந்து நமக்கு உதவிகள் தேவைப்படும். ஓகே, பல இடங்கள்லேருந்து, பல டிபார்ட்மெண்ட்லேருந்து, பலவிதமான மனிதர்களோட உதவி இல்லாமல் யாராலையும் சிங்கிள் ஹேண்டடாக ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பண்ணுறதா இருந்தால் ஒரு பெயிண்டர் வேணால்
அந்த அவரோட மனசில் இருக்க என்ன கற்பனையெல்லாம் திரட்டி கொஞ்சம் அதுக்கும் பெயிண்ட் வாங்கணும், பெயிண்ட் வாங்குறதுக்கு காசு வேணும், பெயிண்ட் பண்ணுறது வேற ஒரு ஆள். ஸோ யாருமே அப்படி ஒண்டிக்கட்டையாக உட்காந்துட்டு நான் பெரிய ஆளாயிடுவேன் என்னெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம பலரிடத்துலேருந்தும் பல உதவிகள் வாங்க வேண்டியிருக்கும், கேட்க வேண்டியிருக்கும், அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கும் மேலே நம்ம கையிலே ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. புரியுதா? பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்கவுங்க ஆழ்மனசை பிரயோஜனப்படுத்தி பெரிய ஆளாகிறாங்க, மாமேதையர்களாகிறாங்க, உலகம் போற்றும் விஞ்ஞானிகளாகிறாங்க. அப்போ நான் அட்லீஸ்ட் என்னோடய ஃபேமிலிக்கு, என்னோடய லெவலில், என்னோட குடும்பத்துக்காகவாது ஒரு பெருசாக ஏதாவது ஒன்று சாதிக்கணும்ல, அதுக்கு என்னோடய ஆழ்மனசை பயன்படுத்திக்கலாம்ல. அப்போ இவங்கள்லாம் நமக்கு ஒரு முன் மாதிரி, ஒரு உதாரணம். இவங்களை வச்சு தான் நம்மளும் நல்லபடியாக முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு மட்டும்தான் நான் இதை பற்றியெல்லாம் விவரமாக சொல்கிறேன். ஓகேயா? ஒரு 4-5 உதாரணங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம், பாக்கியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் ஃபேமஸ் ஆளுங்க, மேதைகள், ஓகேயா, பண்ணின விஷயம். அப்போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க லைனில், அவங்களோட லைன் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் அப்படிம்பாங்க. அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டில், எந்த மேഖலையில், எந்த விஷயத்தில் அவங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கோ அந்த விஷயத்தில் தான் அவங்களால ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு வெளியே சொல்ல முடியும். ஓகே, அப்படி இருக்கும்போது அதுக்குண்டான ஹெல்ப் இல்லாமல் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஆழ்மனசை தட்டி எழுப்பி கேட்டு அது கொடுக்குற விஷயத்தை வச்சு பெரிய ஆளாக இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் நம்ம நிறைய பேரோட பேர் கேட்டிருக்கோம். அறிஞர்களில் நம்மளாம் எல்லா அறிவாளிகளும் இல்லாட்டினா கூட நம்ம அறிவாளிகளோட மாமேதையரோட பேர்களெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம். ஹிஸ்ட்ரியில், ஜியாகிரஃபியில் படிச்சிருக்கோம், நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கோம், புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம். தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த சயின்டிஸ்டோட வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கணும். அந்த சயின்டிஸ்டோட வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது தான் அவங்களாம் எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, உலகத்துக்காக நன்மைகள் செய்திருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியும். ஓகே, தாமஸ் ஆல்வா எடிசன், மார்க்கோனி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், டார்வின்சி, அந்த மாதிரி பல லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அதை பாதி பேர் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போது இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் உள்ள மூளையில் ஏதோ ஒரு வெளிச்சம் பொறி தட்டுது. ஓகே, அவங்க 10 வருஷமாக செய்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை. டக்குன்னு ஒரு நாள் ஒரு பொறி தட்டுது. அதுதான் அவங்க ஆராய்ச்சியோட உச்சக்கட்டம், கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு மெஷின் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அந்த மெஷினை பண்ண முடியும், இப்போ இந்த மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு அவுட்கம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு நிமிஷம், ஒரு செகண்டு அந்த பொறி தட்டுதில்ல, அது மட்டும் இல்லை, இந்த மெஷினை எப்படி பயன்படுத்தணும், இல்லாட்டினா இந்த ஆராய்ச்சியில் எந்த வழியில் போகணும், எப்படியெல்லாம் அதை உலகத்துக்கு கொண்டு வரணும், எந்த விதத்தில் உலகத்துக்கு பயன்படுற மாதிரி செய்யணும் அதுக்கு பேர் நோஹவ், அதாவது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு எல்லாமே இந்த மாமேதைகள் யூஸ் பண்ணின ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது அவங்களோட ஆழ்மனசின் அற்புத சக்திகள். அதாவது அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு முதவே. நம்மெல்லாம் இப்போ தான் கேட்குறோம். இப்போ நிறைய பேர் இந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கீங்க, இல்லைங்கள. ஏன்னா நம்ம சிலவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு புரியுது. அதாவது புஸ்தகத்தை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, சிலவங்க தொட்டே பார்க்கல, சிலவங்க பாதி படிச்சிருக்காங்க, தலையில் ஏறலைன்னு விட்டுருக்காங்க, சிலவங்க முழுசும் படிச்சுட்டும் என்னவெல்லாம் எழுதியிருக்காரு, நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, வை அப்படின்னு உள்ள மூடி எடுத்து வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. இப்போ என்னோடய வீடியோ கேட்டுட்டு அந்த புஸ்தகத்தை எல்லாம் தூசி தட்டி எடுத்து வாசிக்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேரை நானும் பார்க்குறேன் லைஃப்பில். ஓகேயா? அப்போது இதில் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா,
பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்க மாமேதைகள் ஆனதுக்கு ஒரே காரணம் அவங்களோட ஆழ்மனசின் அற்புத ஆற்றல்களை எப்படி பிரயோஜனப்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கு. ஓகேயா? அப்போ அவங்களாம் அப்படி பிரயோஜனப்படுத்தும் போது நமக்கு ஏன் பண்ணக்கூடாது? நமக்கு தாராளம் பண்ணலாம். ஓகே, நம்ம படிச்சிருக்கணுன்னே அவசியம் இல்லை. நம்ம ஸ்கூல் வாசலை மிதிக்காட்டினாலும் பரவாயில்ல, தப்பே இல்லை. ஆழ்மனசோட சக்திங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு நிறைய, மார்க்கோனிக்கு கொஞ்சம், அதுக்கு ரொம்ப கம்மியாக எனக்கு, அப்படியெல்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி தான் கடவுள், ஒரே மாதிரி தான் கடவுள் படைத்திருக்கிறார் எல்லாரையுமே. நம்ம அதை எவ்வளோ தூரம் பிரயோஜனப்படுத்துகிறோங்கிறதுல தான் இந்த வித்தியாசமே வருது. ஓகே, இப்போது இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன ஒரு 2-3 பேர்கள் அல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கள், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கள், அவங்கள எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆழ்மனசின் அற்புத சக்திகளை தான் பிரயோஜனப்படுத்தியிருக்காங்க. 2-3 உதாரணம் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு ஃபேமஸ் கெமிஸ்ட் ஃபெட்ரிக் ஃபான் ஸ்ட்ராடோனிட்ஸ், அதாவது அவர் வந்து இந்த பென்சீன்கிற ஒரு கெமிக்கலை பற்றி படிச்சிட்ருக்கார். நாங்களாம் அதை வந்து 12th படித்தோம். அப்புறம் பியூசியில் காலேஜில் எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். கெமிஸ்ட்ரி படித்தா பென்சீன் ரிங்கை பற்றி படிக்காதவங்க இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் பேசிஸ், அதுதான் ஆரம்பம். அப்போது அந்த பென்சீன்கிற ஒரு சின்ன கெமிக்கல், அதை பற்றி இவர் படிச்சுட்ருக்காரு. சரி, அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க உட்காந்து எழுதி படம் வரைஞ்சி யோசித்து மூளையை கசக்கி பிழிஞ்சாக்கும் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்திருக்கு. டெக்னாலஜி அவ்வளோ தூரம் முன்னேறிட்டு வருது. அப்போ ஒரு ட்ராப் ஆஃப் ஒரு கெமிக்கல் போட்டோம்னா அது அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து சொல்கிறதுக்கான உபகரணங்கள் இந்த காலத்தில் இருக்குது. வேறு அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்போவும் அவங்க ஒரு 2 மணி நேரம் தூங்குவாங்களா இருக்கும் ஒரு நாளைக்கு. பாக்கி எல்லா டைமும் இதையே சிந்திச்சு, இதையே பேசி, இதையே படித்து, இதையே யோசித்தாக்கும் நமக்கு பல விதங்களில் நம்ம உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படி வரும்போது இந்த பென்சீன் ரிங்கை பற்றி நினச்சி அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு அவரால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த பென்சீன்கிறது அதோட கெமிக்கல் ஃபார்முலா C6H6. C6னா 6 கார்பன், H6னா 6 ஹைட்ரஜன், அவ்வளோதான். ஆனால் இந்த கார்பன் ஹைட்ரஜன் எப்படி அதில் கோர்த்து இருக்குது அப்படின்னு இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில் கைவிட்டுட்டு ஆனால் கைவிட்டுறல. அவர் என்ன சொன்னார், என்னோடய ஆழ் மனசை தான் கேட்கணும், என்னோடய கான்ஷியஸ் மைண்டில் ஒன்றும் எட்டலை, இனிமேல் என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் யோசிக்கலாம், பார்க்கலாம், என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் சொல்லணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு அவர் ஏதோ அவர் லண்டனில் இருந்திருக்காரு. ஒரு பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்காரு. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது டக்குன்னு ஒரு காட்சி, ஒரு ஃப்ளாஷ் அடித்த மாதிரி. அந்த ஃப்ளாஷில் என்னென்னா, ஒரு பாம்பு அதோட வாயில் இப்படி கவ்விட்டுருக்க மாதிரி ஒரு காட்சி, சம்மந்தம் இல்லாமல் ஒரு காட்சி வந்துட்டு போகுது. அதை வச்சுட்டு கரெக்டாக அந்த பென்சீனில் C6H6 ஃபார்முலா போட்டு பார்த்தப்ப கரெக்டாக வந்தது. இப்போ நம்மெல்லாம் வந்து அதை இந்த ஹெக்ஸகோனல்பாங்க, 6 கோணங்கள் உள்ளதா, அதுதான் 6 கோணத்தில் 6 இடத்துல கார்பன் இருக்க மாதிரி ஹெக்ஸகோனல் ரிங், அதுதான் பென்சீன் ரிங். அவசரத்துக்கு பென்சீன் ரிங்கை ரவுண்டாக கூட போடுவோம் நாங்கள், சும்மா இப்படி அது ரவுண்டாக போட்டாலுமே அது பென்சீன் ரிங்னு அர்த்தம். ஆனால் இப்போ இப்படி போடுறோம், ஒரு சொடுக்கு போடுற மாதிரி நம்ம பென்சீன் ரிங்கெல்லாம் வரைகிறோம். அதுக்கு மேலே எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த பேசிஸ், அந்த அடித்தளத்தில் இருக்க அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரியாமல் இருந்தால் பாக்கி கண்டுபிடிப்புகள்லாம் எப்படி நடக்கும்? அதுக்காக தான் இந்த பென்சீன் ரிங் கண்டுபிடிச்சவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அவர் எப்படி கண்டுபிடிச்சார் கடைசியில்? அவரோட காமன் சென்ஸு, அவரோட புத்தியை உபயோகித்து கண்டுபிடிக்கலை, அவரோட ஆழ் மனசு தான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கு. எப்படி சொல்லி கொடுத்துருக்கு? இந்த பார்ப்பா, இது ஒரு ரிங் மாதிரி, அதாவது ஒரு பாம்போட தலை, அது வாய், அதை அதோட சொந்த வாலையே வாய்க்குள்ளே இப்படி கவ்விட்டுருக்கு. அப்போ அது ஒரு ரவுண்டு ஸ்ட்ரக்சர்.
அப்படின்னு பார்க்கும்போது தான் அவருக்கு அந்த ஹெக்ஸகோனல் பென்சின் ரிங்கு கிடச்சிது. ஓகே, இந்த பாம்பு வாயில் கவிட்டுருக்குங்கிறது இவருக்கு இதில் காமிச்சு கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம குண்டலினி சக்தியை கூட பெரிய பெரிய சித்தர்கள்லாம் அதை அப்படி தான் விளக்குறாங்க. என்னது, மூலாதாரத்தில் ஒரு குட்டி சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தோட அந்த லிங்க பாகத்தில் அந்த குண்டலினி சக்திங்கிற மாபெரும் சக்தி ஒரு ரொம்ப மெலிசா ஒரு பாம்பு வடிவத்தில் 3 சுற்றி அந்த லிங்க பாகத்தை 3 சுற்றி கடைசியில் அதோட வாயால் கவ்விட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சித்தர்கள் எல்லாம் விவரிச்சிருக்காங்க. அதே ஸ்ட்ரக்சர் இவருக்கு இதில் தெரிஞ்சிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை அப்ளை பண்ணோன்னா பென்சின் ரிங்கோட பாக்கி எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஓகேயா? அப்போது இந்த குண்டலினி சக்தி எப்போ எழும்புன்னா, எப்போ அந்த பாம்பு அதோட வாயிலிருந்து கவ்விட்டுருக்குல்ல, அதை எப்போ வெளியே விடுமோ அப்போ டைங்னு ஸ்ப்ரிங்கு ஆக்ஷன் மாதிரி ரிவர்ஸில் போய் அது வெளியே வந்து நேராக பாம்பாகி சக்கர வழியாக உள்ளே போகும். ஓகே, அது வேறு கதை. ஆனாலும் இப்போது அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால ஒரு கனெக்ஷன் காமிச்சேன். ஓகே, அப்போது இந்த பென்சின் ரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு மூல காரணம் அந்த சயின்டிஸ்டோட ஆழ் மனசு. அதே மாதிரி இன்னொன்று, நிக்கோலா டெஸ்லா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இப்போ கூட நீங்கள் போய் சர்ச் பண்ணலாம். நிக்கோலா டெஸ்லாங்கிறது ஒரு பெரிய மேதை சயின்டிஸ்ட். அவர் நிறைய 10-20 வருஷம் இந்த எலக்ட்ரிக்கல் என்ஜினியர். அவர் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் நிறைய கண்டுபிடிச்சிருக்கார். நமக்கு இந்த ஏசி டிசி கரண்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா போகிறோம். அவரோட கண்டுபிடிப்புகளை பற்றி பக்கமாக போட்டிருப்பாங்க. அதில் எனக்கு ஒரு விஷயம் நிக்கோலா டெஸ்லாவில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவருக்கு வந்து இந்த 3, 6, 9ங்கிற நம்பர் ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 3, 6, 9 இந்த 3 நம்பருமே பிரபஞ்சத்தோட நம்பர். அப்போ அந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் ரொம்ப லக்கி நம்பர், நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அவர் அந்த நம்பரை எவ்வளோ தூரம் நம்பினார்னா, அவர் வெளியூருக்கெல்லாம் போகும்போது ஹோட்டலில் ரூம் எடுக்கிறாங்கல்ல, அப்போ இந்த 3, 6, 9ங்கிற நம்பர் ஏதாவது இருக்கிற ஒரு ரூமை தான் அவர் கேட்டு வாங்குவாராம். அவ்வளோ தூரம் அவருக்கு அந்த நம்பர் மேலே நம்பிக்கை. அப்போது இவ்வளவு மாமேதையான இந்த நிக்கோலஸ் டெஸ்லா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இந்த ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட வார்த்தைகளே இதில் எழுதியிருக்காரு. He said, invariably my device works as I imagined it should. In 20 years there has not been a single exception. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, டெஸ்லா சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் ஆராய்ச்சி பண்ணி எத்தனையோ விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது நான் எந்த விதத்தில் இது ஒர்க்கு பண்ணணும்னு நான் உத்தேசித்தேனோ அந்த விதத்திலே எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. ஒரு தடவை கூட அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அவ்வளோ 20 வருஷமாக அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளில் அவருக்கு எது உதவிச்சுன்னா, மெயினாக அவரோட உள்மனசு, ஆழ் மனசு, அங்கேருந்து அவர் நிறைய விஷயத்தை கிரகிச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இன்னொருத்தர், அதாவது ப்ரொஃபஸர் அகாசிஸ் அப்படிங்கிறவர் அமெரிக்கன் நேச்சுரலிஸ்ட்னா இவர் எதில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, இந்த ஃபாசில்ஸை கண்டுபிடிக்கிற வேலை. ஃபாசில்னால் என்னென்னு தெரியும். அதாவது ஒரு 30,000, 60,000, 1,00,000, ஒரு 1,000,000 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்த பிராணிகள், இலைகள், தாவரங்களோட பூக்கள், இதெல்லாம் சில சமயம் அகஸ்மாத்தானா யாதர்ஷ்யமாக நம்ம மனப்பூர்வமாக அது செய்கிறதில்ல, அதை அங்கே வைக்கிறாங்க. அதாவது யாரும் கொண்டு வைக்கலை, அது தரையில் விழுது.
தரையில் விழுது, இல்லைன்னா ஒரு பாறை மேலே விழுது. அப்புறம் இந்த இயற்கை சம்பவங்களால் காற்றடிக்குது, மண் அது மேலே விழுது, மண் மூடுது, திருப்பி மண் மூடுது, திருப்பி அதில் ஏதாவது ஒரு பாறாங்கல் வந்து விழுது. அப்படி அது மேலே 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 மண், பாறாங்கல், அது இது எல்லாம் விழுந்து இது என்ன ஆகும், அந்த சிறிய ஒரு என்ன இந்த பட்டாம்பூச்சியோ ஏதோ ஒரு சின்ன பூச்சி மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு சின்ன மீனோ, ஏதோ ஒரு பறவை இனமோ, அல்ல ஒரு வண்டோ, ஒரு தேளோ, எதுவோ ஆயிருக்கட்டும், அது வந்து அப்படியே பாறை மேலே விழுது, இல்லைன்னா ஒரு மண் திட்டில் விழுது, அது மேலே மண்ணெல்லாம் விழுது. அப்புறம் அதோட மேலே ஏதாவது கல் விழுது. அப்போது அதோட ப்ரெஷர் அடித்து அதோட அங்கே காற்று இல்லாமல் சூடு கிளம்பி அது வந்து அந்த பாறையை மேலே ஒட்டிடும், பாறை மேலே பதிஞ்சிடும். அந்த தாவரமானாலும் சரி, மிருகமானாலும் சரி, அது செத்துடும், பூச்சியெல்லாம் செத்துட்டு அதோட உடம்பு வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. யாரும் மனுஷங்க பண்ணுற, இயற்கை அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிது. அது இந்த ஆராய்ச்சி ஆளுங்கள்லாம் இந்த தோண்டி எடுக்கிறாங்களே ஆர்கியாலஜிஸ்ட், அவங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். ஓகே, பழைய காலத்து விஷயங்களை பூமியிலேருந்து தோண்டி எடுத்து படித்து நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறவங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், ஆர்கியாலஜிஸ்ட். அந்த ஃபாசில்ஸை பற்றி படிக்கிறவங்க பேலியன்டாலஜிஸ்ட் அப்படிம்பாங்க. அப்போது இந்த மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே புரியாது. ஓகே, இப்போ வந்து ஒரு 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 என்ன ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு கல் மேலே விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்டர்ஃப்ளையோட ரெக்கையெல்லாம் அப்படியே இருக்கும், இல்லைன்னா சின்ன சின்ன போன்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் உடம்பு வந்து மசில்ஸு ஆனால் உடம்பு வந்து அப்படியே அரிச்சிடும். மண்ணில் இருக்க பாக்டீரியாவே உடம்பு மொத்தம் தின்னுடும். ஓகே, இப்போ நம்ம இறந்த உடம்பை புதைக்கும் போது எரிச்சிட்டா விஷயம் இல்லை, வேறு விஷயம். மண்ணில் புதைச்சோம்னா ஒரு 10 வருஷம் கழித்து அந்த இடத்த தோண்டி பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், அந்த நகம், எலும்பு, முடி இதெல்லாம் தான் இருக்கும். பாக்கி உடம்பு ஃபுல்லாக பாக்டீரியா அரித்து தின்னுடும். ஓகே, அந்த மாதிரி தான் இந்த ஃபாசில்ஸ். அப்போ இந்த ஃபாசில்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இதை வச்சு அவங்க என்ன கண்டுபிடிப்பாங்க, எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு, 30,000 வருஷத்துக்கு முன்னே இப்போ இருக்கிற இந்த குருவி, சிட்டுக்குருவி அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஓகே, இப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அப்படியே யாரும் அவங்களுக்கு வந்து கையில் கடவுள் வந்து ஒரு ரெக்கார்டை கொடுத்து, இந்தாப்பா இதெல்லாம் தான் நான் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷமாக, இதை தான் நீங்கள் சொல்லிக் கொடு அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. இவங்களாம் மூளையை கசக்கி மண்டையை உடச்சி வருஷங்களாக இதை திங்க் பண்ணி ஆக்கும் அவங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கிது. ஓகே, அந்த மாதிரி இந்த ப்ரொஃபஸர் அகாசிஸ் அவர் ஒரு பேலியன்டாலஜிஸ்ட், ஃபாசில் ஃபிஷ்ஷை பற்றி படிக்கிறார். அதை பற்றி அவங்க ஒய்ஃபு, அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு அவங்களோட பயோகிராஃபியில் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சொந்த வாழ்க்கை சரிதத்தை எழுதும்போது அவங்களோட ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, அதில் அவருங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர். அவர் வந்து இந்த ஃபாசில் ஃபிஷ்ஷை ஒரு கல் மேலே புதைஞ்சிருந்த ஃபாசில் ஃபிஷ்ஷை கண்டுபிடிச்சார். ஆனால் அதில் எல்லா அவயவங்களும் அதில் இல்லை, கொஞ்சம் எல்லாம் மிஸ்ஸிங். அப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுருந்தார். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி தூங்க போயிட்டார். தூக்கத்தில் அவருக்கு அந்த என்னென்ன அங்கே மிஸ்ஸிங்கோ அதோட மொத்த உருவப்படமும் அவருக்கு தூக்கத்தில் தெரியுது. ஆஹா, இதுதானே நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னார். டக்குன்னு கண்ணு முழிச்சிட்டார். தூக்கம் போச்சா, கனவும் போச்சு. சரி, அடுத்த நாள் முழுக்க அதை பற்றியே ஆராய்ச்சி பண்ணுறார். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு தூங்குறார். தூங்கும்போது அதே ஃபாசில் ஃபிஷ்ஷோட ஃபுல் உருவம் தெரியுது.
ஐயோ இது தானே நான் நேற்றுக்கும் கனவுல கண்டேன், ஐயோ இது வேணுமே இது வேணுமே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நான் ஒரு பேப்பர் பேனாவில் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் பேனாவெல்லாம் தேடுறாரு. தேடிய வர்றதுக்குள்ளேயும் அவர் கனவு போயிடுச்சு, அதுவும் போயிடுச்சு. அப்போ 3ஆவது நாள் படுக்கும்போது ரொம்ப சுதாரிச்சுக்கிறார், ரொம்ப உஷாராகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கும் என் கனவில் இந்த ஃபிஷ்ஷு வந்துச்சுன்னா நான் விட மாட்டேன், நான் உடனே அந்த புக் எடுத்து படம் வரைவேன், நான் அதுக்காக தேட மாட்டேன்னு சொல்லி தலைமாட்டிலே ஒரு புஸ்தகமும் ஒரு பென்சிலும் வச்சுக்கிட்டே படுக்கிறார். அதே மாதிரி அவருக்கு கனவில் அந்த ஃபுல் உருவம் தெரியுது. அதை அவர் கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே வரைஞ்சி வைக்கிறார். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அதுவும் இதுவும் கரெக்டாக ஃபிட் ஆகுது. அப்படி அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ இதிலேருந்து என்ன அவர் எப்படி தன் கணவர் எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சார், அப்படி அவருக்கு எப்படி ஆழ்மனசுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுங்கிறத அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த அம்மா அவரோட ஒய்ஃபு அவங்களோட சுயசரிதை எழுதும்போது அதில் இப்படி எழுதியிருக்காங்க. ஓகே. அப்போது அவர் எவ்வளோவெல்லாம் பாடுபட்டிருக்காருங்கிறது இப்போ கூடயே வாழ்ந்துட்டுருக்க ஒய்ஃபுக்கு தானே தெரியும், மனைவிக்கு தானே தெரியும். அதனால் அவங்க அப்படி ஒரு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு கதை. இன்னொன்று டயபெட்டிஸ், நீரிழிவு வியாதி, டயபெட்டிஸ், சுகருன்னு இன்றைக்கி சுகர் இல்லாத பேஷண்ட் ஒரு ஃபேமிலியில் கிடையாது. எல்லா ஃபேமிலிலேயும் குறைஞ்சது ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு ஆளுக்கு சுகர். அதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சொல்லிட்டோம். ஆனால் கூட இப்போ அதுக்கு மருந்து இருக்குது. சுகரை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு உண்டான மருந்து, தினமும் மருந்து சாப்பிட்றாங்க. அது மருந்து சாப்பிட்டும் லெவல் ஆகாட்டினா இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஓகே. அப்போ அந்த இன்சுலின், அந்த டயபெட்டிஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. டாக்டர் ஃபெட்ரிக் பேண்டிங் அப்படிங்கிறவர் 40, 50, 60 வருஷத்துக்கு முன்னே அவர் ஒரு கெனடியன் ஃபிசிஷியன் அண்ட் சர்ஜன், கனடாவில் இருந்த ஒரு டாக்டர். அவர் இதை பற்றி தான் இந்த டயபெட்டிஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணி 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 வரார். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவரோட ஆழ் மனசுலேருந்து, அவரோட தூக்கத்தில் அவரோட ஆழ் மனசு சொல்லிச்சு, நீ ஒரு நாயோட அந்த பேன்க்ரியாஸில் இருக்க செல்ஸ் தான் இன்சுலின் சுரக்கும். அப்போ அந்த பேன்க்ரியாட்டிக் டக்ட்டு அதை எடுத்தேன்னா அதில் இன்சுலின் இருக்குது அப்படின்னு அவருக்கு சொல்லிச்சு. அவரோட ஆழ் மனசு அவர்கிட்ட பேசிச்சு. அதே மாதிரி அவர் ஆழ் மனசை பின்பற்றி கண்டுபிடிச்சது தான் இந்த இன்சுலின்கிற மருந்து. இப்போ எத்தனை கோடானு கோடி மக்களுக்கு இந்த இன்சுலின் பிரயோஜனப்படுது இல்லையா? இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தைரியமாக ஆளுங்க வாழ்கிறாங்க இல்லையா? வாழ்ந்து ஆகணுமே. அப்போது அதுக்கெல்லாம் காரணம் அவரோட உபமோதம், அதாவது உள்மனசு, ஆழ்மனசு சொன்ன ஐடியாவாகும். ஓகே. அதே மாதிரி அப்போது இந்த ஆழ்மனசுக்கு டைம் கிடையாது, ஸ்பேஸ், இடம் கிடையாது. அது எப்போ வேணால் அது முழிச்சிட்ருக்கு, 24x7 முழிச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அது எப்போ நமக்கு என்ன ஐடியா கொடுக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆழ்மனசோட எப்போவும் தொடர்பில் இருக்கணும். ஓகே. எதாவது புதுசாக கண்டுபிடிச்சா இதுதானோ அதுதானோ இது, எப்போ அது எந்த விதத்தில் யார் மூலமாக நமக்கு செய்திகள் கொண்டு தரும்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணுற வேலைக்கு அதால் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே. அதே மாதிரி அதான் இந்த ஆர்கியாலஜிஸ்ட்டு, இந்த மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, இந்து சமவெளி இல்லை நடந்த சிவிலைசேஷன், அதோட இந்து சமவெளி நாகரீகம் அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரியில். அவங்க அந்த பூமியை தோண்டி தோண்டி பார்க்கும்போது அது அவர் பர்ஃபெக்டாக வீடு கட்டியிருந்தாங்க. எனக்கு கூட இப்போ ஞாபகம் இருக்குது, நான் ஹிஸ்ட்ரியில் படித்தது. அவங்களோட இந்த வேஸ்டெல்லாம் போகிறதுக்கு தனித்தனியாக வடிகால்கள் வச்சுருந்தாங்க, அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்மெல்லாம் இப்போ வாழறதை விட அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜியும் வளராத சமயத்தில் கூட அவங்க ரொம்ப டீசெண்டாக வாழ்ந்தாங்க. அதுதான் இந்து சமவெளி நாகரீகம்னா அவ்வளோ சிவிலைஸ்டாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் இந்த பூமியை தோண்டி 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 பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அது கிடைக்கிது. ஓகே. அதே மாதிரி பேலியன்டாலஜிஸ்ட் அதாவது அந்த
பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சியில் எப்படியெல்லாம் வந்திருக்கோம் நம்ம அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த ஃபாசில் ஸ்டடீஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பேலியன்டாலஜிஸ்ட்லாம் வருஷக்கணக்காக மண்டையை முட்டி மோதி உடச்சி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இப்போ ஈஸியாக புக்கில் படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் அப்போ இந்த மாதிரி எந்த காரணத்துக்கும் சயின்டிஸ்ட்டு அவங்களோட சொந்த ஆழ் மனசோட அபார சக்தியை உணர்ந்திருந்தாங்க, அபார சக்தியை நம்பியிருந்தாங்க, அது மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த அவங்களோட ஆழ் மனசு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஸ்ட்டுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுச்சுன்னா நம்மெல்லாம் சின்ன ஆளுங்க, நம்மெல்லாம் சாதாரணப்பட்டவங்க, சராசரி மனிதங்க, நமக்கு என்ன பெருசாக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு? ஆர்கியாலஜிஸ்ட்டும் பேலியன்டாலஜிஸ்ட்டும் ஆக்க போகிறோமா நம்ம? இல்லை. நமக்கு எதாவது நல்ல உத்தியோகம் கிடைக்குமா, எப்படி நல்லா இம்ப்ரெஸ் பண்ணலாம், எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம், எப்படி புதுசெல்லாம் கற்றுக்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம பிள்ளை குட்டிங்களை சந்தோஷமாக வச்சுக்கலாம், நமக்கு சின்ன 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 ஆசைகள் தான். ஆனால் ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பெரிய ஆசைகள் தான், இல்லைங்கல. ஆனால் நம்ம சயின்டிஸ்ட் ஒன்றும் இல்லை. ஆனால் கூட நம்மளோட லெவலில் நம்ம சக்திக்கு உட்பட்டு நமக்கு என்ன ஏதாவது சாதிக்கணும், ஒரு 4 பெட்ரூம் உள்ள ஒரு வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு பங்களா வாங்கணும், 2 கார் வாங்கணும், இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்க சராசரி மனுஷனுக்கும் உள்ள ஆசைகள். அதில் நான் தப்பே சொல்லலை. அப்போ அந்த மாதிரி எல்லாம் கூட நமக்கு நல்லது பண்ணணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் எல்லாத்துட்டையும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை மட்டும் பண்ணாதீங்க. மனுஷன் யார்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது. அது ரொம்ப கீழ்த்தரமான வேலை. அதை விட உங்களுக்கு நிறைய புதிர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா, புரியாத புதிர்கள் இருக்கா, புதிர்களுக்கு விடை தேடணுமா, விடை காணணுமா, வேறு எங்கேயும் அலையாதீங்க. உள்முகமாக திரும்புங்க. உங்கள் ஆழ்மனசை கேளுங்க. ஆழ்மனசு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அதோட பதில் கொடுக்கும். அது நாளைக்கு இன்றைக்கி தூங்கும்போது கேட்டு நாளைக்கே கிடைக்கணும்னு இல்லை. அது நாளைக்கும் கிடைக்கலாம், 10 நாள் கழித்து, 6 மாதம் கழித்து, 10 வருஷம் கழித்து கூட உங்களுக்கு அதோட விடை கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அதை நம்பிட்டு இருக்கணும். ஓகே, அப்போ எவ்வளோ பெரிய மாமேதைகளுக்கெல்லாம் உதவிக்கரம் நீட்டிய அவங்களோட ஆழ்மனசு, அதே ஆழ்மனசு தான் கடவுள் நமக்கும் கொடுத்துருக்காரு. அதை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள். ஓகேயா, இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேயா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, நமஸ்காரம். வாழ்க வளமுடன்.